உங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொணர Dress Pro பயிற்சி புத்தகம் உதவும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம வெட்டக்கூடிய ஜாக்கெட் இந்த துணி தான். இதோட லைனிங் தான் இப்போ நம்ம வெட்ட போகிறோம். இந்த ஜாக்கெட்டோட மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது க்ளோஸ் நெக் அப்படிம்பாங்க. அதை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி நம்ம இந்த புக்கு மூலியமாகவே உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க போகிறேன். யாருக்கு புக்கு வேணுமோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். புக்கு வாங்கும் போதே உங்களுக்கு வீடியோ தனியாக நான் கொடுத்துருவேன். நார்மலாக ஒரு ஜாக்கெட்டையே சின்ன சின்ன மாறுதல் செய்யும் போது அது ஒரு புது வடிவத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு கோடு ஒன்று போடுங்க. இந்த சைஸ் இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நம்ம இந்த சைஸ் அடிப்படையிலே நம்ம வெட்ட போகிறோம். ஒரு சில அளவுகள் மட்டும் மாற்ற போகிறோம். ஜாக்கெட் இறக்கம் இந்த இடத்துக்கிட்ட இருக்கு 13 இன்ச்சு. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி. இப்போ பின்னால கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குது. இந்த மேல் கோட்ல இருந்து அப்படியே 7.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போடுங்க. இது ஒரு அடையாளத்துக்கு மட்டும்தான் நீங்கள் போடணும். சரி, இப்போ ஷோல்டர் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5.25 இன்ச்சு. நான் இப்போ இதில் எந்த கணக்குமே நான் பிரிக்கலை, அப்படி போட்டு வச்சிருக்க கணக்கை மட்டும்தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 5.25 இந்த கீழ் கோட்டில் இப்படி வச்சிருங்க. ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இது எப்பயுமே நார்மலாக செய்யக்கூடிய வேலை. சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணும் போது இந்த வேலைகளை நம்ம இயல்பாக செய்யணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்துக்குங்க. இதை அப்படியே இங்கே மடிங்க. ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க சென்டர் மாதிரி. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குதோ அதை அப்படியே இங்கே வச்சுருங்க. இப்போ நல்லா ஒன்று கவனிங்க. இது எப்பயும் போலயே நம்ம செய்யக்கூடிய வேலை. இப்போ இந்த இடத்துக்கிட்ட 1/2 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. சரி, இப்போ உங்களுக்கு இது புரியறதுக்கோசரம் ஒரு கோடு ஒன்று இப்பயே நான் போட்டு வச்சிடுறேன். இப்போ அவங்க இந்த இடத்துல ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. எனக்கு இங்கே எவ்வளோ நெக்கு வேணும் அப்படின்னா, பின்னால் கழுத்து இறக்கம் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு 1.5 இன்ச்சு வேணும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 இன்ச்சு இருக்கா? 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு
அப்போ 1.25 இன்ச்சு இந்தாண்ட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்போ இது சென்டர் பாயிண்ட்டாக எடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக செய்யக்கூடிய வேலை, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா கோடு, எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே இந்த கோட்டுக்கிட்ட அதை அப்படியே கொண்டு வாங்க. இதில் நீங்கள் இன்னொரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னன்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸாக எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, க்ளோஸ் அந்த கழுத்தோட அகலத்தையும் கொஞ்சம் தள்ளுறது. அப்போ நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் தேவைப்படுது அப்படின்னா. இல்லைன்னா கழுத்தை ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு வளைவு எடுத்துருங்க. இப்போ சைடில் எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று டைரெக்டாக கொடுத்துருக்கேன். இங்கே மொத்த அளவுமே 11 இன்ச்சுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது நீங்கள் புக்கு வாங்கும் போது உங்களுக்கு தனியாக வீடியோ கொடுக்கும்போது அதோட டீட்டெயில் என்ன, என்ன விளக்கம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். இப்போ 11 இன்ச்சு இங்கே வைக்கிறேன், இது நேராக வைக்கிறேன். இந்த 1.5 இன்ச்சு சேர்த்து இங்கே பாருங்கள், நான் டேப் எடுக்கலை, அதனால் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. 1.5 இன்ச்சு உள்ள, சரிங்களா? அதுக்கு அடுத்தது இடுப்பு அளவு எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 29 இன்ச்சு. இந்த அளவு அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இருபத்தி 29 4 ஒரு பங்கு எவ்வளோ? 7.25 இன்ச்சு வருது. 7.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த டைப்புக்கு உண்டான மாடலில் அப்படியே 2.25 இன்ச்சு அப்படியே கூட்டுங்க. உள்ளேயே 1.5 இன்ச்சு இருக்கு. இதை உங்களுக்கு தனித்தனியாக நான் பிரித்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன் தனியாக. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை பாதியாக மாற்றிக்கிங்க. இப்போ இங்கே எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/4 இன்ச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும், அதுக்கு மேலாம் பிடிக்க வேண்டாம். மூணே 3/4 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, இந்த ஆம்கோல் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்தாண்ட தள்ளி போகும்போது ஆம்கோல் கீழே இறங்கிக்கிட்டே வரும், சரிங்களா? அப்போ அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட எவ்வளோ தள்ளி போயிருக்கு, குறைஞ்சது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இறக்குற மாதிரி தான் இது இருக்கும். இருந்தாலும் நான் எதுவுமே செய்யாமல் இப்போ சும்மா நான் அளந்து மட்டும் நான் காட்ட போகிறேன். ஆம்கோல் 8 இன்ச்சு. இந்த கோட்டை பார்த்துக்குங்க, 8 இன்ச்சு. இந்த இதையும் சேர்த்துக்குங்க. அப்போ 9.5 இன்ச்சு நமக்கு இருக்கணும்.
9.25 தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகம் ஃபால்ட்டுங்கிறது வந்து இல்லாத போயிடும். கொஞ்சம் சிம்பிளாகவும் அளவு முடிச்சுக்கலாம். ஆனால் கோடு பார்த்தா உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கோடுகளாக நான் போடும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இப்போ 9.5 இருக்குது. முப்பத்தி 35 சைஸு. இப்போ நம்ம இதை வெட்டியாச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒவ்வொரு அளவுகளையும் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே பெரும்பாலும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்ற சேனலில் கூட. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேலைகள் குறைஞ்சிரும். இப்போ இதை கட் பண்ணலாம். ஒரே ஒரு ஜஸ்ட் அளவு மட்டுமே வச்சு மொத்த ஜாக்கெட்டையுமே நீங்கள் கணக்கு பிரிக்கலாம். அது அப்படியே எல்லாமே உங்களுக்கு கணக்கு பிரிச்சே இருக்குது. அது இல்லாமல் 28லேருந்து 48 வரைக்கும் இந்த மாதிரி சைஸ் ஏரியாவும் எல்லாம் பிரிச்சிருக்கு. இதை எப்படிலாம் நீங்கள் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் யூடியூப்பில் சொல்லி கொடுத்துருவேன். இந்த புக்கு வாங்கும்போது உங்களுக்கு நான் தனியாக வீடியோ கொடுத்துருவேன். இப்போ இது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இங்கே தேவையான என்ன அளவுகளோ அந்த அளவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? இது உங்களுடைய கழுத்து அளவு. எவ்வளோ க்ளோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோடை மட்டும் போடுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ கப் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் வெட்டும் போது பின்னால் சைடுக்கு உண்டான, அதாவது இங்கே பாருங்கள், பின்னால் வெட்டுறோம்னா இந்த பின்னால் இருக்கிற அளவுகள் அடிப்படையாக நம்ம வச்சு வெட்டிக்கணும். முன்னாடிங்கும் போது முன்னாடி வச்சு நம்ம வெட்டிக்கணும். அப்புறம் சில டைமில் இது ரெண்டு அளவுகளையுமே சில அளவுகளை நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம வெட்டுற மாதிரியும் வரும். அது அந்தந்த மாடலை பொறுத்து. இப்போ கப் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 இன்ச்சு இருக்குது. அடுத்ததா இங்கே 1.25 இன்ச்சு இருக்குது. இப்போ இங்கே மேலே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்கம் இங்கே இருக்குது, 5.25 இன்ச்சு இருக்குது.
ஆனால் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்திக்கணும். இந்த மேல் கோட்டில் வைக்கும் போது நாம் இங்கே இதை அதிகப்படுத்தணும். ஆறு இன்ச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கோடு போடுங்க, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, இங்கே 1/2 இன்ச்சு இருக்கு. இப்போ நம்ம கட்டிங் கொஞ்சம் லைட்டாக மாற்றும் போது சில இடங்கள் அங்கேயே மாறும். இப்போ 1/2 இன்ச்சு இருக்குங்களா, இந்த 1/2 இன்ச்சோட இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கூட்டுங்க, 3/4 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம இதை இப்படியே பயன்படுத்துவோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு வைங்க. இந்த 1/4 இன்ச்சு இங்கே வைக்கிறனால தான் இங்கே உங்களை 1/4 இன்ச்சு நான் கூட்ட சொன்னேன். கப்போட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/4 இன்ச்சு இந்த கோட்டில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். 2.25 இன்ச்சு. அப்போ இந்தாண்ட பாதி, இந்தாண்ட பாதி. சரி, இது இப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய வேலை என்னென்னா, ஷோல்டர் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல இருந்து 5 இன்ச்சு வருது. பின்னால் நம்ம இறக்கி வச்சோம் பார்த்தீங்களா, 3/4க்கு ஒரு புள்ளி கம்மின்னு அதை அப்படியே இங்கே வைங்க. இப்போ நம்ம இங்கே 5 இன்ச்சு வச்சோமா, பின்னால் என்ன பண்ணோம், 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தணும், அதை அப்படியே வைங்க. அப்போ இந்த கோட்லேயே இருக்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இதை இப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கிட்டையும் 5 இன்ச்சு வைங்க. இப்போ பின்னால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1 இன்ச்சு வைங்க. இதை கூட போடுங்க. இது சென்டரா ஒரு கோடு போடுங்க. இப்போ பின்னால் இது எவ்வளோ வச்சோம், இதை நான் அப்படியே இங்கே எடுத்து நான் இங்கே வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வைக்கலான்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதை நான் வந்து இதை வச்சே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சின்ன ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவையே எடுத்து நம்ம அங்கே பயன்படுத்திக்கலாம். 2.25 இன்ச்சு இருக்குது, சரிங்களா. அதை நாம் அப்படியே இங்கே வச்சுக்கலாம். இப்போ இதையும் ஒன்று சேருங்க. அடுத்ததா இந்த சைலூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி 11 இன்ச்சு நான் விட்டுருப்பேன். ஆனால்
இந்த சைஸில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 1/4 இன்ச்சு நான் கம்மி பண்ண போகிறேன் முன்னாடியில். சரிங்களா? ஏன்னா இது நேராக இருக்கிறனால, முன்னாடி கொஞ்சம் கிராஸும் இருக்கிறனால, இந்த வடிவத்தை மாற்றணும் அப்படிங்கிறனால அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு நான் கம்மி பண்ண போகிறேன். அப்போ 10.75. இங்கே பாருங்கள், இந்த வெளியில் 1/4 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருந்து 10.75 1/2 இன்ச்சு உள்ள. இப்போ இதை கோட போடுங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறங்குது அப்படிங்கும் போது இது சென்ட்ரலில் போடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம கட்டிங்கில் மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ இங்கே 2.75 இன்ச்சு வச்சோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, கூறு கப்பாக இருந்தாலும் சரி, ரவுண்டு கப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் நாம் சமமாக பிடிச்சே ஆகணும். ஏன்னா கப்போட வடிவங்கள் நமக்கு அப்படி தான் அங்கே செயல்படும். கீழே இறங்கியிருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த வடிவத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கட்டிங் பண்ணும் போதெல்லாம் நான் இவ்வளோ கோடுகள் நான் போட்டுட்ருக்க மாட்டேன். புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம போட்டு தான் ஆகணும். இந்த கோடு எதுக்கு இழுக்கிறேன்னா இது அடிப்படையாக நான் இழுக்கிறேன். இங்கே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இங்கே டாட் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்த்து தான் பிடிக்கணும். இப்போ எனக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 8 இன்ச்சு எனக்கு ஆம்கோல் தேவை. அந்த சைலூஸ் 1/2 இன்ச்சு, அப்புறம் ஆம்கோலை பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் வரலாம். ஆனால் எவ்வளோ வருதோ அதுக்கு அடையாளப்படுத்திக்கணும். உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியல அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை இங்கே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மேலே இருக்கிற அளவை பாருங்க. பத்து இன்ச்சு இருக்கு. அப்போ போதும். இந்த இடத்துக்கிட்ட 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கணும் நீங்கள். இப்போ முன்னாடி பகுதி நம்ம வெட்டியாச்சு. பார்த்தா கோடு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். புக்கோட ரேட்டு கம்மி தான். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தனியாக வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா புரியும்.
இதுலயே நீங்க இன்னும் கூட நீங்க க்ளோஸ் பண்றதுனாலும் நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு இன்னும் கூட நல்லா இருக்கும். இப்போ இதோட வடிவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம கை கட் பண்ணலாம். கை கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பட்டியை வெட்டிடலாமா? இப்போ நேராக ஒரு கோடை ஒன்று போட்டுக்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு இப்படி தள்ளிக்குங்க. அதே போல் இதுவும் நேராக போட்டுக்குங்க. இதையும் கொஞ்சம் தள்ளிக்குங்க. இது நார்மலாக எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய வேலை. இப்போ இடுப்பு 29 ஏழைகள் வருதுங்களா, அதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 1/4 இன்ச்சு அந்த பின்னால் சைடு நமக்கு லூஸ் கிடைக்கும். அப்படியே 1/2 இன்ச்சு கூட்டுங்க. இப்போ இதை வெட்டும் போது அது போக்கிலேயே நம்ம விட்டுறணும். இந்த இடத்துட்ட வைங்க. இந்த கோட்டையும் பார்த்துக்குங்க சமமாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இதில் இருந்து ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். முன்னாடி கழுத்து அளவுக்கு நம்ம என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சிட்டோம். முன்னாடி இவ்வளோ இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துட்ட கொஞ்சம் இதை கரெக்டாக பாருங்க. ரெண்டரை இன்ச்சு இருக்கு. இப்போ 2.5 இன்ச்சுக்கு அப்படியே வச்சிருங்க. மேலே 1.25 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இப்போ இந்தாண்ட பார்க்க வேண்டாம். இந்த கோட்டை சமப்படுத்துங்க. இந்தாண்ட 3 இன்ச்சு இருக்கு. எதுக்கும் ஒரு புள்ளியை நான் கம்மியாகவே வச்சிடுறேன். மேலே 1.25 இன்ச்சு கூட்டுங்க. இப்போ இதில் ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு, இந்த கோட்டில் இதை இப்படி வச்சிருங்க. இப்போ இதை இந்த வாரத்தில் இது இப்படி வச்சுக்கோங்க.
இந்த மேல் கோட்டில் நம்ம வெட்டணும். இது இந்தாண்ட சைடு கோடு, அதாவது இந்த உள்ள இருக்கிற கோடு வேண்டாம் நமக்கு. இந்த கிராஸ் கோடு தான் நமக்கு வேணும். இது முன்னாடிங்கிற அர்க்காத்து. சரிங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம வெட்ட போறது கைகள் வெட்டணும். இப்போ கை வெட்டலாம். கையோட இறக்கம் கஸ்டமர் 6 இன்ச்சு கேட்டாங்க. இது ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு. இந்த இடத்துல இருந்து 6 இன்ச்சு, அதுக்கப்புறமா பிடிச்சி தைக்கிறதுக்கு. இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3.25 இன்ச்சு இருக்குது. இந்த கீழ் கோட்டில் இருந்து நீங்கள் இங்கே 3.25 இன்ச்சு வச்சுருங்க. நான் இப்போ எந்த கணக்கு வழக்கமே நான் போடலை, எல்லாம் இந்த புக்கை பார்த்தே அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே கணக்கு எல்லாம் போட்டு தான் அது ரெடி பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஆம்கால் எத்தனை? 8 இன்ச்சு, 1 இன்ச்சு கழிங்க. அப்புறம் 1.5 இன்ச்சு கூட்டுங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட கை டைட்டு 12 இன்ச்சு, அது பாதி 6, மேலே 1.5 இன்ச்சு. முதல்ல இது ஒரு கோடை போட்டுடுறேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு உள்ள. ஆனால் இப்போ இந்த இடத்துக்கிட்ட எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, முழு அளவில். இங்கே வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு கூட்டுங்க. இது பாதி. இந்த கோட்டையும் நேராக்குங்க. இப்போ இதுலேருந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 3/4 இன்ச்சு.
இப்போ இது முன்னாடி வெட்டுங்க. அதாவது முன்னாடிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் உள்ள வெளியேன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது எந்த தொந்தரவும் இருக்காது, கட்டிங் பண்ணும் போதும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. இப்போ கை வந்து நீங்கள் இந்த கரை பீஸ்லேருந்து தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இது இந்த வாட்டத்தில் இது இப்படி தான் வருது. எனக்கு இந்த அளவுக்கு கரை தேவையில்லை, அதனால் இதோடய நான் முடிச்சுக்க போகிறேன். இப்போ இருக்கிறத வச்சு தான் இப்போ நம்ம மற்றதெல்லாம் வெட்டணும். இது பேக் திட்டு. அடுத்தது பெல்ட் பீஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு தேவையான பீஸ்லாம் வெட்டியாச்சு. நன்றி.